Welcome back to the chemistry for a competitive exam. So இந்த பர்டிகுலர் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோலேயே நிறைய இது சொல்லியிருப்பேன், பட் ஆனால் என்னால் ஃபுல்லாக முடிக்க முடியாமல் போயிடுச்சு. இந்த பர்டிகுலர் வீடியோவில் சிஎஸ்ஆர் கேட்டுக்கு திரும்ப என்ன அக்யூரேட்டாக யூனிட் கன்வர்ஷன் தேவையோ அது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கன்வர்ஷனாக என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட. ஓகேவா? ஸோ லெட்ஸ் வெல்கம் கெமிஸ்ட்ரி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம். இந்த பர்டிகுலர் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சாரி கைஸ், கொஞ்சம் மறந்துருச்சு, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். டேபிள்ஸ், இந்த பர்டிகுலர் டேபிள்ஸ் எல்லாமே நான் 11th 12th புக்கில் இருந்தால் எடுத்திருக்கேன், இன்க்ளூடிங் இந்த பர்டிகுலர் இந்த மீட்டரில் இருக்கு இல்லையா, ஃபெம்டோ, பிக்கோ, நானோ, மைக்ரோ, மில்லி, சென்டி, டெசி, கிலோ, மெகா, ஜெகா, இது எல்லாமே 11th புக்கில் இருக்கிற ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கிற நம்ம டிஎன் செட்டு புக்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு 11th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு வால்யூமில் இருக்கிற பர்டிகுலர் டேபிள்ஸ் தான். ஸோ இந்த டேபிள்ஸில் இருந்தால் திரும்பி வந்து கேட்பான். இது போக நம்ம வந்து எதை நோட் பண்ணணும் அப்படின்னா, இது ரெண்டையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 centimeter which is equal to 10 to the power of 2 meter. அதே மாதிரி 1 centimeter inverse is equal to 10 to the power of minus 2 meter. இதில் வந்து 10 to the power of 2 meter inverse. ஸோ இது ரெண்டுமே முக்கியமான யூனிட்டு. நான் ஃபைனலாக கொடுக்குறேன், ஃபைனலாக நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் லாஸ்ட்டாக என்னென்ன யூனிட்ஸ் வந்து முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னு. ஃபார் த டைமிங் யூ ஜஸ்ட் இமேஜின் யூ நீட் திஸ் கைண்ட் ஆஃப் டேபிள் ப்ளஸ் திஸ் மீட்டரில் இருக்கிற இவ்வளோ வேரியண்ட் யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாமில் வந்து பொதுவாக கேட்குறது என்ன கேட்போம் அப்படின்னா, இதை வந்து டைரெக்டாக கேட்க மாட்டான். விச் மீன்ஸ் இவ்வளோ சென்டிமீட்டர் இன்வெர்ஸ்லேருந்து இவ்வளோ மீட்டருக்கு மாற்று, இவ்வளோ ஹெட்ஸ்லேருந்து இதுக்கு மாற்று அப்படின்றத கேட்க மாட்டான். ஸோ என்ன கேட்பான் அப்படின்னா, ஹைடாக வந்து கேட்டிருப்பான். ஸோ நம்ம வந்து அதை வந்து எக்ஸாம், அதாவது என்இடி சால்வ் பண்ணும்போது எக்ஸாமில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஸ்டடி மெட்டீரியல்ஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸில் டேரெக்ட் டு டேரெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பான். ஒரு சில ஸ்டடி மெட்டீரியல்ஸை கொடுத்துருப்பான். பெட்டர் நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணுறது கரெக்டு. இந்த காலத்தில் ChatGPT இருக்கிறனால எல்லாருமே தப்பிக்கிறீங்க. பட் ஆனால் எக்ஸாமில் அவ்வளோவா யூஸ் ஆகாது. நம்ம சால்வ் பண்ணுறது தெரிஞ்சால் மட்டும்தான் எக்ஸாமில் வந்து நம்மளுக்கு அது வந்து கை கொடுக்கும், குயிக்காகவும் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஃபார் ஜஸ்ட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன், அடுத்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுற கொஸ்டின்மே தரேன். ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 50 மைக்ரோமீட்டர் இருக்கிறத எனக்கு வந்து பிக்கோமீட்டருக்கு மாற்றணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ஆஸ் யூசுவலாக 50 மைக்ரோமீட்டர் நான் ரெண்டையுமே மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 50 × 10 to the power of -6 மீட்டர். ஓகேவா? இதை பிக்கோமீட்டர் அப்படின்றப்ப எனக்கு வந்து 10 to the power of -12 மீட்டர் வரணும். ஓகேவா? ஸோ இப்போ முன்னாடி இருந்த கன்வர்ஷனில் எனக்கு வந்து 0 மீட்டர், மில்லிமீட்டர், அதுக்கப்புறம் மீட்டர், சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் மில்லிமீட்டர், அதுக்கப்புறம் மைக்ரோமீட்டர், அதுக்கப்புறம் நானோமீட்டர், அதுக்கப்புறம் பிக்கோமீட்டர் அப்படின்னு போயிருக்கும். கரெக்டாக? ஸோ எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ இந்த 10 to the power of இந்த சைடு போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதாவது எதை ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு மெகா, ஜெகா, அப்புறம் மெகா, ஜெகா இந்த மாதிரிலாம் வந்துச்சு இல்லையா? ஸோ இந்த சைடு போகும்போது இது என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கணும். என்னடா இவன் புதுசாக ஆட் பண்ண சொல்கிறான், மைனஸ் பண்ண சொல்கிறான் அப்படிலாம் பார்க்காதீங்க, ஈஸி தான். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து இப்போ எனக்கு 50 மைக்ரோமீட்டர் இருக்குது. ஸோ 50 × 10 to the power of -6 மீட்டர் நான் போட்டேன். இப்போ எனக்கு பிக்கோமீட்டருக்கு மாற்றணும். பிக்கோமீட்டருக்கு மாற்றுறதுக்கு எனக்கு மைக்ரோமீட்டருக்கும் பிக்கோமீட்டருக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது தெரியணும். ஸோ பிக்கோமீட்டர் அப்படின்றது என்ன, 12, மைக்ரோமீட்டர் அப்படின்றது 6. அப்போனா 6 டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த 6 எதில் போடணும் அப்படின்னா 10 to the power of 6 போடணும். இந்த 10 to the power of 6 50 × 10 to the power of 6 பிக்கோமீட்டர் அப்படின்னு ஃபைனலில் எழுதணும். அதாவது இங்கே வந்து என்ன யூனிட் மாற்ற போகிறீங்களோ அந்த யூனிட்டை இது லாஸ்ட்டாக ஃபைனலாக எழுதிடணும். அதுக்கு முன்னாடி எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கோ அந்த 10 பவரில் போட்டிருக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ஒரு 250 நானோமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நானோமீட்டரை நான் என்ன மாற்ற போகிறேன் அப்படின்னா ஆங்ஸ்ட்ராங்க்கு மாற்ற போகிறேன். அதாவது இது வந்து 10 to the power of -10.
இது வந்து செகண்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ எனக்கு 250 நானோமீட்டர் அப்படின்றது 10 to the power of -9, அதாவது 10 to the power of -10 to the power of -9க்கும் 10 to the power of -10க்கும் உள்ள டிஃபரன்ஸும் 1. இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், 10 to the power of 10 to the power of 1ன்னு எழுதிக்கிறேன். ஸோ நான் சொன்னேன்ல எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கோ அது வந்து 10 to the powerல போட்டுருணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து 250 × 10 to the power of -9 மீட்டர் இருக்கும். இதை நான் ஆங்ஸ்ட்ராங்க்கு மாற்றும் போது 250 × 10 ஆங்ஸ்ட்ராங்காக மாறிடும். இதை வந்து நான் டைரெக்டாக என்னவா எழுதணும் அப்படின்னா 2500 ஆங்ஸ்ட்ராங் அப்படின்னு எழுதணும். ஸோ இதான் ஒரு யூனிட்லேருந்து, அதாவது சேம் யூனிட்டுக்குள்ளே வேறு வேறு மெஷர்மெண்ட் மூலிமா நம்ம மாற்றுறது. ஸோ மில்லிமீட்டர் ஒரு மெஷர்மெண்ட்டு, சென்டிமீட்டர் ஒரு மெஷர்மெண்ட், இந்த மாதிரி. இப்போ இது வந்து எந்த சைடு போனோம், அதாவது ஹையஸ்ட்டு வேல்யூவிலேருந்து லோயஸ்ட் வேல்யூக்கு போகணும். விச் மீன்ஸ் நானோமீட்டர் அப்படின்றது ஹையஸ்ட் வேல்யூ, எதை காட்டிலும் ஆங்ஸ்ட்ராங்கு பிகோமீட்டர் காட்டிலும். ஸோ இப்படி போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். எந்த மைனஸு இங்கே இருக்குல்ல, ப்ளஸ் பண்ணணும். நான் சொன்னேன்ல ப்ளஸ் பண்ணணும். இந்த போகும்போது ப்ளஸ் பண்ணணும். எவ்வளோ இருக்கிறதோ, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதோ அதை வந்து 10 பவர் +ல் போட்டுக்கணும். இப்போ இதுவே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் வந்து எனக்கு பிகோமீட்டர்லேருந்து மைக்ரோமீட்டருக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன். இதுவே நீங்கள் 10 to the power of +ல் போட்டிங்களா, அதுவே -ல் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து என்ன அப்படின்னா 10 to the power of இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 100 பிகோமீட்டர் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நான் என்ன பண்ணணும், மைக்ரோமீட்டருக்கு மாற்றணும். அப்படின்னா மைக்ரோமீட்டருக்கும் பிகோமீட்டருக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். டிஃப்ரென்ஸ் தெரியும் எவ்வளோ அப்படின்னா 6 டிஃப்ரென்ஸ். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 100 இன்ட்டு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதை அப்படியே மைனஸில் போட்டுருங்க. 10 to the power of -6 மீட்டர். இது வந்து மைக்ரோவில் மாற்றினதுனால நம்ம வந்து மைக்ரோமீட்டர். இப்போ இந்த 10 to the power of மைக்ரோ அப்படின்றது இதை வந்து நம்ம எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், 10 to the power of மைக்ரோமீட்டர் அப்படின்றது 10 to the power of -6 இன்ட்டு 10 to the power of -6 இருக்குது. ஓகேவா? அப்போ இது ரெண்டையுமே கூட்டிக்கலாமா, நம்ம கூட்டிக்கிட்டீங்க அப்படின்னா 10 to the power of -12 மீட்டரு விச் இஸ் ஈக்குவல் டு பிகோமீட்டர். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து எங்கே வரும் அப்படின்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கன்வர்ஷன் வரும். ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் எங்கே கன்வர்ஷன் வரும் அப்படின்னா, இப்போ நம்ம ஆப்டிக்கல் ரொட்டேஷன் கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ ஆல்ஃபா அப்சர்வ்டு ரொட்டேஷன் டிவைடட் பை லென்த் இன்டு கான்சன்ட்ரேஷன். இந்த கான்சன்ட்ரேஷன் எப்போவுமே டெசிமோலாரில் இருக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா இது வந்து டெசிமீட்டரில் இருக்கணும். ஸோ ப்ராப்ளம்ஸில் எப்படி கேட்பான் அப்படின்னா சென்டிமீட்டரில் கொடுத்து டெசிமீட்டரில் கேட்பான். ஸோ அப்போ இந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து இந்த கன்வர்ஷன் வந்து தேவைப்படும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு, விச் மீன்ஸ் ரொம்ப ஈஸியான கன்வர்ஷன். ஒரு யூனிட்டில் சேம் யூனிட்லேயே வெவ்வேறு மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து மாற்றுறது. ஓகேவா? இது ஒரு ஃபைனல். இப்போ நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன். என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஃபைனல். ஓகே, இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு யூனிட்டுக்குள்ளே இருந்து இன்னொரு யூனிட்டுக்கு மாற்றுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து சென்டிமீட்டர் இன்வெர்ஸ், அதாவது இது வந்து மியூ பார், அதாவது சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் இதோட யூனிட். இது வந்து எதுக்கு அப்படின்னா ஐஆர், ராமனு, ஸோ இந்த மாதிரி வேவ் நம்பர் ரிலேட்டடாக நம்ம எழுதுவோம். அடுத்து வந்து லாம்டா, இதுக்கு வந்து நானோமீட்டர். இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ராஸ்கோபி, அதாவது எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா அந்த இதில் வந்து பர்டிகுலராக வரும் எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ராஸ்கோபி. ஓகேவா? ஸோ இது வந்து லாம்டா. இன்னொன்று வந்து ஹெட்ஸு, ஃப்ரீக்வன்சி ஹெட்ஸு வந்து என்எம்ஆர், அப்புறம் இஎஸ்ஆர், அந்த இதில் வந்து ஹெட்ஸு வந்து யூஸ் பண்ணும். என்எம்ஆர், இஎஸ்ஆர், ஸோ அப்புறம் வந்து இந்த மாஸ் பேரு, ஸோ இதெல்லாமே ஹெட்ஸில் பேஸ் பண்ணிடும். இப்போ எப்படி ஒரு கன்வர்ஷன்லேருந்து இன்னொரு கன்வர்ஷன் மாற்றுறது அப்படின்றத ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன். என்ன அப்படின்னா மியூ பார் டிவைடட் பை லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஹெட்ஸு டிவைடட் பை சி. ஓகேவா? இதோட யூனிட்டு சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். லாம்டா யூனிட்டு நானோமீட்டர், இதை வந்து மீட்டர், நானோன்னு கிடையாது, கண்டிப்பாக மீட்டர். ஓகேவா? ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படின்றத பார்த்துருக்கோம். ஹெட்ஸு ஆர், இதுக்கு இன்னொரு என்னன்னா பெர் செகண்ட் என்னென்னா சைக்கிளை பேஸ் பண்ணி வரும். ஸோ அது தனியாக கால்குலேஷன் இருக்குது. பெர் செகண்ட் இப்போதைக்கு ஹெட்ஸு ஆர் பெர் செகண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சி அப்படின்றது என்ன அப்படின்னா லைட்டோட வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ லைட்டோட வெலாசிட்டி நம்மளுக்கு தெரியும் 3 × 10 to the power of 8 மீட்டர் பெர் செகண்ட் ஆர் 3 × 10 to the power of 10 சென்டிமீட்டர் பெர் செகண்ட். நான் முன்னாடி கொடுத்தேன்ல ஒரு சென்டிமீட்டர் விச் இஸ் ஈக்குவல் 10 to the power of -2 மீட்டர். எல்லாமே இந்த பர்டிகுலர் இந்த கன்வர்ஷனுக்குள்ளே வந்துடும். ஐ மீன் இந்த லைட்டு ஃப்ரீக்வன்சி லைட்டோட வெலாசிட்டியை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அந்த முன்னாடி கொடுத்த நான் யூனிட்டி இதுலேயே வந்துடும். ஓகேவா? சரி, ரைட்டு, ஃபைன். இப்போ இதை கொடுத்துட்டேன். இதை வச்சு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து என்ன அப்படின்னா 50 மைக்ரோமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
50 மைக்ரோமீட்டரை எனக்கு வந்து எதுக்கு மாற்றணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு மாற்றணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃப்ரீக்வன்சிக்கு மாற்றணும், ஹெட்ஸுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத மாற்றணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இவன் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா லாம்டா மீட்டரில் கொடுத்துருக்கான். நான் சொன்னேன்ல நானோமீட்டர்னு கன்ஃபார்ம் கிடையாது, மீட்டரில் கொடுப்பேன் லாம்டா. எதுக்கு மாற்றணும் அப்படின்னா ஹெட்ஸுக்கு மாற்றணும். ஃபைன், ஓகே. இப்போ இந்த ஃபார்முலாவை பாருங்கள். இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு நான் வந்து 2 விதமாக பிரிச்சுக்கிறேன். என்ன விதம் அப்படின்னா, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது இந்த மியூ பாரும் லாம்டாவும் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இது வந்து என்ன அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு. இது இந்த ஃப்ரீக்வன்சியும் சியும் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு கன்வர்ஷன் கேட்டிருக்கான் அப்படின்னா, விச் மீன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு கன்வர்ஷன் கேட்டிருக்கான் அப்படின்றப்ப எனக்கு என்ன கேட்டிருக்கானோ அதை மட்டும் வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பற்றி நான் அப்படி எழுதிக்கிறேன், லாம்டா டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி இன்ட்டு சி. இப்போ என்ன கேட்டிருக்கான், நேனோமீட்டருக்கு வேவ் லென்த்து கேட்டிருக்கான், ஃப்ரீக்வன்சிக்கு மாற்றணும். அப்போ இந்த வேவ் நம்பரை நான் மறந்துடணும், இதை எடுக்கவே கூடாது. அப்போ நான் சிம்பிளாக ரெடியூஸ் பண்ணி ஃபார்முலா என்ன ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா 1/λ which is equal to ஹெட்ஸு டிவைடட் பை சி. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், எனக்கு சியோட வெலாசிட்டியால் வகுத்தா எனக்கு வந்து ஹெட்ஸு கிடச்சிரும். கரெக்டாக? அப்போ நான் இதை கேரி அவுட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சியோட வெலாசிட்டி லைட்டோட வெலாசிட்டி 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட் டிவைடட் பை எவ்வளோ மைக்ரோமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா 50 மைக்ரோமீட்டர் கொடுத்துருக்கான். அப்போ 50 × 10⁻⁻6 மீட்டர் which is equal to ஹெட்ஸ். வந்துருச்சா? அவ்வளோதான். இது இப்போ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது என்ன ஆகும் நம்மளுக்கு, ஸோ கீழேருந்து நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா 10⁸8 10⁻6 மேலே போச்சு அப்படின்னா 10⁻14, கீழே இருக்கிற ஒரு 50 இருக்குது, திரும்ப அது மேலே போச்சு அப்படின்னா 13 × 3/5 போட்டிங்க அப்படின்னா 0.6 வரும். கரெக்டாக? ஸோ அப்போ 60 × 10⁻12 ஹெட்ஸு அப்படின்றத நம்ம வந்து முடிக்கலாம். ஆர் ஹெட்ஸுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா பெர் செகண்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபைனா? ஸோ இவ்வளோ தாங்க மொத்த கன்வர்ஷனுமே இவ்வளோ தான். இப்போ இதிலே தான் மாற்றி மாற்றி கொடுக்க போகிறீங்க. இப்போ இன்கேஸ் வந்து எனக்கு வந்து ஒரு 600 மெகா ஹெட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நான் இதை வந்து வேவ் நம்பருக்கு மாற்றோமே, மியூ பார் வேவ் நம்பருக்கு மாற்றோமே. கொடுத்துருக்குது எது, ஹெட்ஸில் கொடுத்துருக்கான். மாற்றுறது எதில் மாற்றணும், சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் மாற்றணும். அப்போ இது வந்து எனக்கு எதில் வரும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். இந்த பர்டிகுலர் இது எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும், இந்தது எனக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வரும். ஸோ ஆஸ் யூஸ்வலாக எனக்கு அப்படியே வச்சுக்க வேண்டியதான். ஸோ மியூ பாருக்கு மாற்ற வேண்டியது இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு ஹெட்ஸு டிவைடட் பை சி. அப்போ ஹெட்ஸை நான் லைட்டோட வெலாசிட்டியில் டிவைட் பண்ணாலே போதும், எனக்கு வந்து வேவ் நம்பர் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ கீழே இருக்கிற லேம்டாவை நீங்கள் கணக்கில் எடுத்துக்க வேணாம், ஏன்னா லேம்டா வந்து அவங்க கேட்கவே இல்லை. ஓகேவா? ஃபைன். இப்போ நம்ம கன்வர்ஷன் பண்ணோமே ஈஸியாக. ஸோ மியூ பார் வந்து நம்மளுக்கு தெரியணும். அப்போ ஹெட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான், 600 மெகா ஹெட்ஸ் அப்படின்றப்ப 10⁻6 10⁻6 ஹெட்ஸு divided by 3 × 10⁻8 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ பெர் செகண்டும் ஹெட்ஸும் கேன்சல் ஆயிரும். நான் முன்னாடியே சொன்னேன் ஹெட்ஸுக்கு இன்னொரு யூனிட் இருக்குது பெர் செகண்ட் அப்படின்னு. ஸோ 10⁻8ம் 10⁻6 போச்சு அப்படின்னா டோட்டலாக எனக்கு வர்றது 10⁻−2 மேலே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இந்த 10⁻2வும் இந்த 100 நான் 10⁻2 எடுத்துக்கலாம். அப்போ இந்த 10⁻2வும் இந்த 10⁻−2வும் கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு டோட்டலாக வர்றது 2 மீட்டர் இன்வெர்ஸ் மட்டும் வரும். ஓகேவா? ரைட்டு. இப்போ அவன் கேட்டிருக்கிறது நம்மளுக்கு தேவை சென்டிமீட்டர் இன்வெர்ஸ், ஆனால் இங்கே இருக்கிறது மீட்டர் இன்வெர்ஸ். நான் முன்னாடி ஒரு ஃபார்முலா கொடுத்தேன் இல்லை, என்ன ஃபார்முலா, 2 ஃபார்முலா கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? அதாவது 1 சென்டிமீட்டர் which is equal to 10⁻−2 மீட்டர், சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் which is equal to 10⁻2 மீட்டர் இன்வெர்ஸ். ஃபைனா? இப்போ எனக்கு மீட்டர் இன்வெர்ஸ் கொடுத்துருக்கான், சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் கிடைக்கணும். அப்போ இங்கே வந்து எனக்கு மீட்டர் இன்வெர்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், சென்டிமீட்டர் இன்வெர்ஸாக மாற்றுறதுக்கு மீட்டர் இன்வெர்ஸ்லேருந்து 10⁻2 × மீட்டர் இன்வெர்ஸில் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு வந்து கொடுத்துருக்கதை நான் வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும், எனக்கு கிடைக்கிறது வந்து சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் கிடைச்சிடும். அப்போ என்ன ஆகும், ஆஸ் யூஸ்வலாக என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து இந்த கன்வர்ஷன் வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ மீட்டர் இன்வெர்ஸில் கொடுத்துருக்கான், ஜஸ்ட் நான் 10⁻2ஆல் மல்டிப்ளை பண்ணாலே போதும், எனக்கு சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அப்போ 200 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். ஸோ இதான் விச் இஸ் ஈக்குவல் டு 600 மெகா ஹெட்ஸ். ஃபைனா? ஸோ மொத்த கன்வர்ஷனுமே இவ்வளோ தானுங்க. இதை வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். எந்த கன்வர்ஷன் எந்த ஸ்பெக்ட்ராஸ்கோபி எப்படி கொடுத்தாலும் நீங்கள் வந்து இதை வச்சு சமாளிக்கலாம். என்ன கைஸ், உண்மையிலே புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கா? ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு.
இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு வந்து நான் ஒரு கணக்கு மாதிரி கொடுக்குறேன். ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆன்சருமே நான் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துறேன், ஆன்சருமே நான் கொடுத்துறேன். ஸோ யூ வில் ட்ரை. ஓகேவா? ட்ரை பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். வீடியோ ஐ மீன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எலக்ட்ரான் ஒன்லேருந்து எனர்ஜி இந்த பர்டிகுலர் கன்வெர்ஷன்லேருந்து எப்படி எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ கைஸ். பாய்.